அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தீபாவளி அன்று அசைவம் சமைக்கலாமா, கேதார கௌரி விரதம், குபேர பூஜை இது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிடலாமா என்று ஒரு சந்தேகம் இருக்கும். கேதார கௌரி விரதம், லக்ஷ்மி குபேர பூஜை விரதம் இரண்டு பூஜையும் மாலை நேரத்தில் வழிபாடு செய்யப்படுவது வழக்கம். அதனால் வருகின்ற திங்கள் அன்று தீபாவளி பண்டிகை வருவதால் மாலை நேரத்தில் அமாவாசை திதி பிறப்பதால் அன்று கேதார கௌரி விரதம் இருப்பவர்கள், குபேர பூஜை விரதம் கடைபிடிப்பவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்தினம் அசைவம் சமைத்து படைத்து சாப்பிடலாம். இந்த இரண்டு பூஜையும் செய்கிற வழக்கம் எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் சமைச்சு சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களிடம் கேட்டு சமைக்கலாம். சிவபெருமானிடம் கோபம் கொண்ட பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து வெளியேறி கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த பொழுது அவர் அளித்த அறிவுரையின்படி கேதார கௌரி விரதம் கடைபிடித்து பார்வதி தேவி மீண்டும் சிவபெருமானுடன் இணைந்தார். தேவி செய்த பூஜையை ஏற்று மகிழ்ந்து எப்போதும் தன்னை பிரியாமல் இருப்பதற்காக தன்னுடைய உடலில் பாதியை தந்து அருளினார் சிவபெருமான். தீபாவளி திருநாள் வருகின்ற திங்கட்கிழமை 20ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் அமாவாசை திதி மாலை 4:14 தொடங்கி மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5:54 முடிவடைகிறது. திங்கள் அன்று மாலை கேதார கௌரி விரதம் கடைபிடிப்பது உத்தமம். கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் இந்த வழிபாட்டை தொடங்கலாம். 8:32 வரை இந்த வழிபாட்டை செய்யலாம். லக்ஷ்மி குபேர பூஜை திங்கள் அன்று மாலை இந்த வழிபாட்டை தொடங்கலாம். மாலை 6 மணி முதல் 8:32 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் 10 மணி வரை நல்ல நேரம் உள்ளது. இந்த இரண்டு பூஜையும் பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபட்டு இந்த இரண்டு பூஜைகளும் திங்கள் அன்று தொடங்கி வழிபாடு செய்யலாம். கேதார கௌரி விரதம் பார்த்திங்கன்னா 21 எண்ணிக்கையில் படைத்து வழிபாடு செய்வது வழக்கம். 21 எண்ணிக்கை பழம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, நோன்பு கயிறும் 21, கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க. அதிரசம், இனிப்பு பலகாரங்கள் இதெல்லாம் வைத்து வழிபாடு செய்யக்கூடியது கேதார கௌரி நோன்பு. குபேர பூஜை பார்த்திங்கன்னா இதே போல் கலசம் வைக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வைத்து வழிபாடு செய்யக்கூடியது குபேர பூஜை. நாணயம் 5 ரூபாய் நாணயம் கொண்டு இந்த குபேர பூஜையை வழிபாடு செய்யலாம். அவருடைய எந்திரம் குபேர எந்திரத்தை வச்சு வழிபாடு செய்ய சில பேர் வழிபாடு செய்வார்கள். இந்த 5 ரூபாய் நாணயங்களை பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் கை நிறைய எடுத்து அந்த தட்டில் வச்சுட்டு குபேரனோட 108 போற்றி சொல்லும்போது அந்த 5 ரூபாய் நாணயங்களை கையில் அள்ளி திருப்பு அதே தட்டில் போட்டு வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா இந்த சத்தம் பார்த்திங்கன்னா குபேர பகவானுக்கு மிகவும் பிடித்தமான சத்தம். இந்த நாணய ஒலி எழுப்பும் சத்தம் அவருக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் குபேர பூஜை செய்யக்கூடியவர்கள் இந்த 5 ரூபாய் நாணயங்களை உங்கள் 2 கைகளில் அள்ளி தட்டில் போட்டு திரும்ப அள்ளி போட்டு 108 முறை அவரோட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யுங்க. அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அழகாபுரி அரசே போற்றி என்று வரக்கூடிய 108 மந்திரங்களை சொல்லுங்கள். குபேர பகவான் பார்த்திங்கன்னா நிலையான செல்வத்தையும் சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவார். இந்த பூஜை செய்யக்கூடியவர்கள் திங்களன்று மாலை செய்யலாம். கேதார கௌரி விரதம் கடைபிடிப்பவர்களும் திங்களன்று மாலை செய்யலாம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த கேதார கௌரி விரதம் நோன்பு பார்த்திங்கன்னா நாங்கள் வருஷம் கடைபிடிச்சிட்டு வரோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். Thank you for watching.